இங்க பாரு புஷ்பா, சார். நான் உன்னை எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னா, எனக்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சுது. கரனோட இந்த செகண்ட் வேவ்ல கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. சார். அப்புறம் அதனால கம்பெனி இப்போ நிறைய எம்ப்ளாயிஸை வேலையை விட்டே தூக்க போறாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. இதனால ஆஃபீஸோட நிறைய எக்ஸ்பென்சஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி, ஸ்டேஷ்னரி, டெலிஃபோன் பில்ஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், ரெண்ட் இதுவும் இல்லாமல் போயிடும். ஆனா சார், ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கட்டி தானே ஆகணும். அது எப்படி சார் கட்டாம இருக்க முடியும்? நாம் இப்போ ஆஃபீஸை காலி பண்ண போகிறோம். அப்புறம் ஆஃபீஸோட எல்லா பொருட்களையும் நம்ம குடோனில் வைக்க போகிறோம். அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்தெந்த எம்ப்ளாயிஸ்லாம் இருக்கணுங்கிற செலெக்ஷன் இப்போ என் கையில் தான் இருக்கு. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? அப்புறம் என்னோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீ இப்போ டாப்பில் இருக்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல? இப்படி ஒரு மெயில் டைப் பண்ணு கம்பெனியோட அஃபிஷியல் ஐடியில். இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாரையும் நீக்க போகிறோம். நீ இப்போ எல்லாருக்கும் இந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணு. அப்புறம் இதில் அவங்க எல்லாருக்கும் லீவ் கொடுக்குறவங்க அதை டைப் பண்ணு. கம்பெனியோட கண்டிஷன் சரியாகிற வரைக்கும் இவங்களுக்கு சேலரியும் கொடுக்க முடியாதுங்கிறத டைப் பண்ணு. இட்ஸ் ஆல் கிளியர்? லீவ் டைமில் ஒரு வேளை யாருக்காவது சேலரி வேணும்னா அவங்க அவங்களோட ரெசிக்னேஷனை கொடுக்கலாம். அப்புறம் இந்த லிஸ்ட் இருக்கே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண வேண்டிய லிஸ்ட். ஓகே சார். சரி. ஓகே, குட். சீக்கிரமா போய் மெயில் டைப் பண்ணு. ஓகே சார், நான் பண்ணிடுறேன். ஓகே. ஹலோ. ஹாய் புஷ்பா, நீ எங்க இருக்க? சொல்லு. நீ எங்கப்பா இருக்க? நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். நீ சொல்லு. ஆஃபீஸ்லையா? ராத்திரி யார் ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க? பைத்தியக்காரி. இன்னைக்கு நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணோம்ல. உனக்கு வேலை முடிஞ்சதும் கால் பண்ணு. என்ஜாய் பண்ணவா? எங்க போக போறோம்? புஷ்பா டார்லிங், நம்ம வழக்கமா என்ஜாய் பண்றதுக்கு எங்க போவோம்? மூவி பார்க்க தானே. மூவி பார்க்கவா? ஆமா, எஸ். அட இல்லப்பா, என்னால வர முடியாது. ஏன் ஏன் ஏன்? என்ன ப்ராப்ளம்னா, அது எங்க பாஸ் இருக்கார்ல, அவர் நிறைய வேலை கொடுத்துருக்காரு. அவர் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் இமெயில் பண்ண சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நீ ஃப்ரீயா இருக்கும்போது வா. சரி, நான் இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன். ஓகே, அப்போ உன் பாஸ் கூடயே நீ படம் என்ஜாய் பண்ணு. வச்சிடுறேன். என்ன மூவியோ என்ன என்ஜாய்மெண்ட்டோ. சரிப்பா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். ஓகே, பாய், டேக் கேர். எல்லாருக்கும் மெயில் அனுப்பிட்டியா புஷ்பா? ஆமா சார், இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம். உன்னோட இந்த பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம். எல்லா வேலையும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடுவ. இப்ப பாரு, நீ எவ்வளவு சீக்கிரமா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இந்த மெயில் அனுப்பிட்ட. ஓ இடத்துல இன்னொருத்தர் இருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க? சார், ஒரே ராத்திரியில இத்தனை பேருக்கு எப்படி என்னால மெயில் பண்ண முடியும்னு. தேங்க்யூ சார் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் இல்ல புஷ்பா, யூ டிசர்வ் இட். பட் உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நான் உனக்காக எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என் மேல கவனத்தையே செலுத்த மாட்ற. சார், முதல்ல கையை எடுங்க சார். சார், நீங்க என்ன பண்றீங்க? சார், விடுங்க சார். சார், விடுங்க. சார், என்ன விடுங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல புஷ்பா, நீ எதுவும் பேசாத. உன்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீ கிளம்பலாம். நான் உன்னை இங்க கட்டாயப்படுத்த போறதில்ல.
இன்னொரு வாட்டி மறுபடியும் யோசி. கோவிட் டைமா இருக்கு. அப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் என் கையில் இருக்கு. ஓகே சார். சிட்டி என் கையில சிக்கிடுச்சு. இப்ப வேட்டையாட வேண்டியதுதான் பாக்கி. இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட்டு? நேத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா என்ன? என்ன விஷயம்னா சார், ராத்திரி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் அதுக்கான பலன் கிடைச்சுதானே ஆகணும். நீ இப்ப என்ன சொல்ல வர? அதாவது சார், நேத்து ராத்திரி நம்ம எப்படி என்ஜாய் பண்ணமோ அதோட வீடியோ ஃபுல்லா நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா அதை உங்களுக்கும் காட்டலாமேன்னு. நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க சார். அப்படின்னா நீ இப்ப இங்க என்ன பிளாக்மெயில் பண்ண வந்திருக்க? ம் மரியாதையை இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. இல்லைன்னா உன்னோட போனம் கூட இங்க யாருக்கும் கிடைக்காது. சார், என்ன மன்னிச்சிடுங்க. என்னால பெரிய தப்பு நடந்துருச்சு சார். ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே. எதுக்கு சிரிக்கிற? நீ என்ன இதெல்லாம் படத்தோட டயலாக்னு நினைச்சியா? சார், இப்போ நீங்க உங்க மானத்தை காப்பாத்திக்கோங்க. சோஷியல் மீடியால கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் வைரல் ஆயிடும். அப்புறம் உங்களோட இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதோட இன்னொரு காப்பி வேற இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். அதுவும் வைரல் ஆயிடும். அதுக்கப்புறம் உன்னால வீட்லயும் இருக்க முடியாது, வெளியவும் இருக்க முடியாது. புஷ்பா, உனக்கு என்ன வேணும் அத தெளிவா சொல்லு. இப்பதானே நீ விஷயத்துக்கு வந்திருக்க, அப்ப கேளு. என்ன இந்த கம்பெனியோட டெர்மினேட்டிங் லிஸ்ட்ல போட்டுடு. அப்புறம் அதுக்கு பதிலா 20 லட்சத்தை கொடுத்துரு. ஏன்னா நான் என் சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னொருத்தன் கீழே வேலை செஞ்செல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்புறம் அந்த பணத்தை எனக்கு கேஷா கொடுத்துரு. கேஷா, புரிஞ்சுதா? ஓகே புஷ்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இவ்வளோ பெரிய அமௌண்ட், அதுவும் கேஷா, அரேஞ்ச் பண்றதுக்கு நிச்சயம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, உனக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடு.